இந்த மாதிரி தன்மையில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி உங்களுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கும். அப்போ இந்த இடத்துல நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை. நம்முடைய ஜாதகம் சரியில்லையா, நாம் காமாக குவாய்ட்டாக இருக்கிறது அல்லது இருக்கிறத அக்செப்ட் பண்ணி போகிறது, இது பெஸ்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி நம்ம ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும், அதாவது இந்த ஆண்டில் எப்படி இருக்கும், ஆல்ரெடி அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும், அதாவது விவாகரத்தா அப்படின்னு பார்வையிலையும் பார்க்கலாம், அல்லது எப்படிப்பட்ட தன்மையில் விவாகம் நடக்கும், அது எப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அது விவாகரத்து வரைக்கும் போகுமா, அல்லது அப்படியே எப்போயுமே ஒரு லைஃப்பில் ஒரே தன்மையில் போகிறதுன்றது கிடையாது. ஊடல் இருந்தால் தான் கூடல் இருக்கும், கூடல் இருந்தால் தான் கிரியேஷன்ஸ் இருக்கும், சந்ததிகள் இருக்கும், சந்ததிகளுக்காக தான் திருமணமே பண்ணுறோம். அப்படின்றப்ப இந்த சந்ததிகள் வர்றது அல்லது சந்ததிகளுக்கு முன்னாடியே நம்ம எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், நம்ம விருப்பப்படியா விதிப்படியா அல்லது நம்ம பெரியவங்க பார்த்து வைக்கிறதா அல்லது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறக்கூடிய லவ் மேரேஜா, இப்படியெல்லாம் ஒரு நிறையா ஒவ்வொருத்தருக்கும் சில கன்ஃபியூஸ் நிறையா இருக்கும். எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும், நம்ம விரும்புகிறவரை கல்யாணம் பண்ண முடியுமா, அல்லது கல்யாணம் பண்ணுறவர் நாம் விருப்பப்படி நடந்துக்குவாரா, அல்லது விருப்பப்படி நாம் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது ஏதாவது நம்மளோட ஒத்து எப்போயுமே ரெட்டமாட்டு வண்டி எப்படின்னாக்கா ஒரு மாடு சண்டியாகவும் ஒரு மாடு நொண்டியாகவும் இருந்தாலும் அது ஊர் போய் சேராது. அதுபோல் என்னென்னா வாழ்க்கையில் 2 பேர் கணவன் மனைவி 2 பேருன்றது மனமொத்த தம்பதிகளாக இருந்தால் மட்டும்தான், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஃபுல்லி பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட குறைச்சா இருக்கலாம், அது ஒரு தவறு கிடையாது. பட் ஆனால் கருத்து வேறுபாடே இல்லாத தன்மையில் பயணிக்கிறதும் அப்போ யாரோ யாருக்கோ அடிமைப்பட்டு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு புள்ள பூச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப நாள்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னாக்கா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற லெவலில் சில விஷயங்கள் சில இடங்களில் தெரிச்சிரும். அதாவது எப்படின்னாக்கா அவ்வளோ வரைக்கும் பொறுத்தே போயிட்டே இருப்பாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுத்து போவாங்க. பொங்கி எழுதுகிறப்ப என்னென்னா சுனாமியோட மிகப்பெரிய அளவில் லைஃப்பை புரட்டி போட்டு போயிடும். அது நீங்கள் எவ்வளோ தான் எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பெரிய ஹைலைட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய நபராக இருந்துருப்போங்க, நீங்கள் பொலிட்டிக்கலில் இருந்துருப்போங்க, நீங்கள் பிஸ்னஸில் இருந்துருப்போங்க, நீங்கள் பெரிய உங்களுக்கான இணை இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை அப்படின்ற ஒரு ஹைடெக்கான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்டர்னல் லைஃபு எவ்வளோ பெரிய பிக் ஷாட்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய மில்லியனர் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய பொருளாதார ரீதியாக உச்சக்கட்டத்தை தொட்ட மனிதர்களை பார்க்குறோம், ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம். ஆனால் இன்டர்னல் லைஃப்னு வந்ததும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் என்னென்னாக்கா ஒரு 1,00,000 பேரை தன்னோட கீழே வச்சு சம்பளம் கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ஒத்த ஆளை வீட்டில் வச்சு அவரால் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் அவர் பேரத்தை வாங்கிடுவார் அல்லது அவங்கள விட்டு விலகிடுவார். இந்த மாதிரி தன்மைகளில் இன்டர்னல் லைஃபுன்றது ஓடும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும், உங்களுடைய ஜனனச்சாட்டு அப்படின்றது தான் பெருவாரியாக நிர்ணயிக்கும். ஆனால் பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு 15-20% இந்த ராசியின் அடிப்படையில் இந்த மாதிரி தன்மையில் நடக்கும், இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் மன வாழ்க்கை, அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை அல்லது பிரிவு வாழ்க்கை அப்படின்றது கணிக்க முடியும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ஆண்டும் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில் பண்ணுவோம் இந்த காணொலியில். இத்தகைய தன்மையில் கன்னியா ராசியினர்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும், அதாவது விவாகரத்தா அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசி அதிபதி புதன், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்க உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. அதில் உத்திரமும் மட்டும்தான் உங்களுக்கு நட்பு, ஹஸ்தம் சித்திரை அப்படின்றது உங்களுக்கு டெட் அகென்ஸ்ட்டு, புரியுங்களா? அப்போ உங்களுக்குள்ளவே ஒரு பெரிய மன போராட்டங்கள், ஒரு டிசைடிங் ஃபேக்டருக்குள்ளே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரவே மாட்டீங்க. அந்த மாதிரி செட்டப் உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையோ கணவனையோ மனைவியோ யார் நிர்ணயம் பண்ணுறா அப்படின்னா குரு தான். குருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள்ன்றது ஒன்று சுயம், அதாவது புரட்டாதி அவருடைய சொந்த நட்சத்திரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இருந்தாருன்னா உங்களுடைய நட்சத்திரமும் பார்த்திங்கனாக்கா உத்தரமாக இருந்துச்சுனாக்கா குரு இருக்கிற பிளேஸ்மெண்ட் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தார்னா ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு அழகான திருமண வாழ்க்கை, அழகான கிடைச்ச வாழ்க்கை, உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது நீங்கள் உத்திர நட்சத்திரமாக இருந்து உங்களுடைய பேர் குருவோட எனி ஸ்டார், அதாவது புரட்டாதியாக இருக்கலாம், புனர்பூசமாக இருக்கலாம், விசாகமாக இருக்கலாம்,
இந்த மாதிரி தன்மையில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி உங்களுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கும். அதாவது 4-7 கூடையவர் தான் அவர் குரு உங்களுக்கு. அது உங்களுக்கு நல்ல இல்லற வாழ்க்கையை கொடுக்கும், நிலபலம் கிடைக்கும். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்டையர்லி ஒரு பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷன் நடந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அஸ்தமாக இருந்து அந்த குரு உங்களுக்கு ரேவதியாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கும். அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் குரு, ரேவதி மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ஆயில்யமாவோ கேட்டையாவோ இருந்தாருன்னா, அல்லது இந்த புதனுக்கு திரிகோணத்தில் இருந்தால் கூட சிக்கல் தான் உங்களுக்கு குரு. மோரார்லெஸ் உங்களுக்கு குரு வந்து நெகட்டிவான பிளேஸ்மெண்ட்டு வாங்கியிருந்தாருனா, ஏன்னா இங்கே அஸ்தத்துக்கு ரேவதின்றது நட்பாக இருந்தால் கூட புதனுக்கு சந்திரன் பகை, குருக்கு பகை புதன். இந்த டைமில் எப்படின்னாக்கும் உங்களுக்கு லைஃப் ஃபேர்ன்றது உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு பிரச்சனைக்குரிய வாழ்க்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குரு தான் டிசைடிங் ஃபேக்டரு. பட் இருந்தாலும் அவர் வந்து பகைப்பற்ற அவர் தன்னைத்தானே ரொம்ப பாண்டேஜ் பண்ணிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி உங்களோட கட்டாயப்படுத்தி வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு தான். ஏதோ ஒரு அந்யோன்யத்தன்மையான வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்களும் அவங்களும் ரொம்ப மெர்சலாகி ரொம்ப அன்பாகி ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இயங்குறது சிஸ்டம்லாம் இருக்காது. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஏதோ ஒரு இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ சக்கரை மாதிரி, அதாவது சக்கரை கிடைக்காத ஊரில் என்ன பண்ணுறோம், இழுப்பு பூ போட்டு டீ குடிக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி உங்களுக்கு வழியே இல்லாத தன்மையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை தான். இந்த இடத்துல உங்களுக்கு சித்திரையாக இருக்காருன்னு வச்சுங்க, சித்திரைக்கு குரு நட்பு தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குரு வந்து சனியோட சாரத்தில் மட்டும் இருந்தாருன்னா சிக்கல் நிறையா வந்துடும். சனியோட சாரம்ன்றது என்னன்னாக்கா, சனியோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது. உத்திரட்டாதிலேயோ பூசத்துலேயோ அனுசத்துலேயோ இருந்தாருன்னு வச்சுங்க குரு, அல்லது சனிக்கு திரிகோணத்தில் இருந்தால் கூட அந்த பாவங்களை கெடுத்து விட்டுருவார். உங்களுக்கு அமைதியான இல்லற வாழ்க்கை துணையை தரமாட்டார். அப்போ இந்த இடத்துல நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை விட்டால் ஒரு பக்கம். அதாவது இதில் என்னென்னா, இன்னொன்று என்னென்னா, குரு இந்த இடத்துல பின்னாடி போனால் சமன் பெற்றன் இல்லை, முன்னாடி போனால் நட்பு பெற்றன் இல்லை. அப்போ உங்களை துஷ்டமாக நினச்சி ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பை தான் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தருவாங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு எப்படி இருப்பாங்கனாக்கா, நீங்கள் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பிஹேவியர் இருக்கும். அவங்க குரு வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்தால், ஏன்னா அது 8ஆம் இடத்துல போய் குரு மறையிறது அப்படின்றது நல்லதல்ல. இப்போ அட் ப்ரெசென்ட் கோச்சாரத்தில் 8ல் தான் இருக்கார். இப்போ 2024ன்றது உங்களுக்கு இப்போ இருக்கிறதுன்றது உங்களுக்கு அவங்களுக்கும் பெருசாக ஒரு இன்வால்மெண்ட்டோ ஒரு அட்டாச்மெண்ட்டோ எதுவுமே இல்லை. விட்டால் பிச்சுக்குங்க, அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு ஒட்டை போட்டு ஒரு தையை போட்டு ஏதோ பேஸ்ட்டு போட்டு ஒட்டியிருக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஓடும். வெளி சோக்குக்கு ஒரு வாழ்க்கை நடத்துகிற மாதிரி ஒரு போலித்தன்மை தான் இருக்கும். ரியலான தன்மை உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யத்தன்மையோ அண்டர்ஸ்டாண்டிங்கான தன்மையோ இந்த தன்மையெல்லாம் இருக்காது. ஏன்னா இந்த கோச்சாரமும் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது. உங்களுடைய குரு வந்து ஆல்ரெடி உங்களுடைய ஜனனச்சாட்டில் ஒரு சனியோட நட்சத்திரத்துலேயோ புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சனியோட நட்சத்திரம்னாக்கா நீங்கள் வந்து அஸ்தமாக இருக்கணும், புதனோட நட்சத்திரம்னாக்கா நீங்கள் வந்து சித்திரையாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல கன்னியாராசினியர்களுக்கு இந்த பொதுவான திருமண வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர் குருவாக இருந்தாலும், குரு 6ஆம் இடத்துலேருந்து அதோட திசாபுத்திகள் நடந்துச்சுனாக்கா, 6ன்றது கும்பத்தில் இருக்கார், உங்களுடைய ஜனன சாட்டில் குரு கும்பத்தில் இருக்கார் அப்படின்னா நீங்களும் அவங்களும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் தான். நீங்கள் மட்டும் பேசாமல் டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஏஜ் வைஸ் பார்த்துக்குங்க. ஏஜ்னாக்கா ஒரு 30 பிலோ 35 இருந்தீங்கன்னாக்கா அடுத்ததுக்கு நான் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. அதெல்லாம் போட்டு நீங்கள் அதெல்லாம் தோண்டி துருவி கிட்டத்தட்ட 35 எனக்கு கிடைக்குமா, 37 கிடைக்குமா, 40 கிடைக்குமா, ரீமேரேஜ் அப்படின்லாம் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு அதெல்லாம் இதை வச்சே நம்மளால் குடும்பம் நடத்த முடியாத, இனிமேல் வரப்போகிறவர் எப்படி உங்களுடைய ஜாதகமே சொல்லும். உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு மனிதர் தரமாட்டார், உங்களுடைய ஜாதகம் தான் தரும். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய கணவரோ மனைவியோ உங்களுடைய திருமண வாழ்க்கையை நல்ல தன்மையிலையோ கெட்டத்தன்மையிலோ தரணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய ஜாதக அமைப்பு தரும். அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படின்னாலும் சரியற்ற தன்மையில் தான் அவங்க கன்வெர்ட் ஆவாங்க. அதை விட்டுட்டு வந்தவர் சரியில்லை, இந்த பொருத்தம் சரியில்லை, அப்போயே பொருத்தம் சரியில்லைன்னு சொன்னாங்க, அதை மீறி பண்ணோம், வேறு தன்மையில் நாங்கள் எதிர்பார்த்த தன்மை வேறு ஆனால் கிடைச்ச தன்மை வேறு, இந்த மாதிரி. அதாவது யார் மேலேயும் பழி போடுறது தானே நம்முடைய மனித இயல்பு. நாம் வந்து நம்ம முதுகில் அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்த முதுகில் அழுக்கு இருக்குன்னு சொல்கிறது தானே நம்மளுடைய தன்மை. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னன்னாக்கா, நம்முடைய ஜாதகம் சரியில்லையா, நாம் குவாய்ட்டாக இருக்கிறது அல்லது இருக்கிறத அக்செப்ட் பண்ணி போகிறது, இது பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு நம்ம வந்து
இல்லைல்ல எனக்கு சரியான எனக்கு நான் நினச்ச மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி நான் அஜித் மாதிரி கிடைக்கணும், விஜய் மாதிரி கிடைக்கணும், அவரை மாதிரி கிடைக்கணும், இவரை மாதிரி அது மாதிரி எல்லாம் கிடைக்காது. அவரை தான் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றா என்னன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் அமையணும் அப்படின்னு உங்கள் ஜாத அமைப்பு சொல்லணும். 6ல் இருந்தால் பிரச்சனை தான், டிவோர்ஸ் தான், 8ல் இருந்தால் அவங்களோட வழக்கு தான், வம்பு தான், விட்டால் போகணுன்னு நினப்பு தான், இதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்நீச்சல் போடணும். எதிர்நீச்சல் போடுறப்ப அலைகள் அதிகமாக இருக்கிற பட்சம் உள்நீச்சல் போட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ சில விஷயங்களை மென்று முழுங்காமல் வாயில் வச்சுக்கிட்டே குழப்பிட்டு நமக்கு எங்கே வருதோ அங்கே துப்பிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம நின்ன நேரத்தில் வடக்கன்ஸ் மாதிரி துப்பிட்டு இருக்கக்கூடாது. ரயிலில் பார்த்தா, பஸ்ஸில் பார்த்தா, மெத்தபடியில் பார்த்தா, நடையில் பார்த்தா, எல்லா இடத்துலையும் துப்புறதுக்கு அது மாதிரி ஒரு ஆரோக்கியமான தன்மை கிடையாது. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கல்ச்சருக்குள்ளே இருக்கோம். நமக்கான ஒரு குடும்ப வாழ்வியல் தன்மை இருக்குது அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய ராசியாதிபதி கன்னி ராசிக்கு புதன் உங்களுக்கு வலிமையாக இருந்தாருனாக்க நீங்கள் விரும்பலைனாலும் வரக்கூடிய ஒரு அழகான தன்மையில். அப்போ புதன் உங்களுடைய ராசிக்கு 5லையோ 9லையோ இருந்தார்னு வச்சுங்க. ராசிக்கு 9ன்றது நட்பு பெற்ற வீடு, ராசிக்கு 5ன்றது நட்பு பெற்ற வீடு. அப்போ நீங்கள் விரும்பலைனாலும் உங்களுக்கு அமைதியான அழகான வாழ்க்கை தான் கிடைக்கும். ஆனால் அவர் புதன் 6ல் போய் மறைகிறாரு அப்படின்னா அறிவு இருக்கும், 8ல் போய் மறைகிறாரு உங்களுக்கு சாபம் தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நீங்களே சர்வேல் பண்ண முடியாது. எப்போவுமே சந்திரன்றது உங்கள் ராசிக்கோ லக்னத்திற்கோ 6, 8, 12ல் இருந்தால் நீங்கள் தலைகீழ நின்னாலும் தன்மையான வாழ்க்கையை வாழ முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் உங்களுடைய திறமை இருக்கட்டும், அறிவு இருக்கட்டும், பெரிய நாலேஜபிள் பர்சனாகவே இருந்திருப்பாங்க, நீங்கள் இப்போ எல்லாத்தையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்குற நபராகவே இருந்திருப்பாங்க. ஆனால் சில விஷயங்கள் உங்கள் கைக்கு சிக்கவே சிக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, இதுதான் என்னுடைய தன்மை அப்படின்றது. பிறப்பிலே உங்களுக்கு ஒரு டோரி கண்ணாக இருந்துருச்சு, அதை என்ன பண்ணுவீங்க? காசை கொடுத்து சரி பண்ணலாம். பிறப்புலேயே உங்களுடைய இதே கோளாறு ஆயிடுச்சு, அதை சரி எல்லாமே. அப்போ பிறப்புலேயே ஒரு கோமா ஸ்டேஜில் பிறந்திருக்கீங்கன்னாங்க அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? அது தானாக சரியாகும். அது போல் சில விஷயங்கள் நம்ம விடணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி மட்டும் கட்டு போகாமல் இருந்தாருன்னா நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையிலையும் சர்வேல் பண்ணிடுவீங்க. நெகட்டிவான நெருப்பாத்திலேயே நீந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சா கூட அதுலேயும் நீங்கள் குளுமையாகவே குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுபோல் தான் சில விஷயங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அக்செப்ட் பண்ணாலே அழகாக வாழ முடியும். இல்லை ஒன்றுக்கு ரியாக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. அப்போ உங்களுக்கான வாழ்க்கையை உங்கள் மனசை டிசைட் பண்ணுறதை விட அடுத்தவன் டிசைட் பண்ணுவான். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுவீங்க. இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு இது கிடச்சிருக்கு, இவங்களுக்கு இது கிடச்சிருக்கு, நமக்கு இது கிடைக்கணும். இந்த மாதிரி கம்பேரிசன் கிடைச்ச வாழ்க்கையை வாழவே கூடாது. உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு எந்த அமைப்பு இருக்கோ அதை உங்களுக்கான எண்ணமாக மாற்றிக்கிட்டா, உங்களுடைய சிந்தையாக மாற்றிக்கிட்டா, உங்களுடைய அதுதான் நீங்கள் நினச்சது, அதுதான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாலே அது அழகான வாழ்க்கை தரும். அக்செப்ட் பண்ணுறதானுங்க. சுவைன்றது எதில் இருக்குது? பொருளில் இருக்குதா, நாக்கில் இருக்குதா? நாக்கில் தான் இருக்குது சுவை. அதே மாதிரி கலர்ன்றது எங்கே இருக்குது? பொருள் இருக்கா, கண்ணில் இருக்கா? கண்ணில் இருக்கிறது தான் கலர். இப்போ கண்ணு தெரியாதவன்ட்ட நீங்கள் கலர் எப்படி டீட்டெயில் பண்ணுவீங்க? கருப்பு எப்படி இருக்கும், வெள்ளை எப்படி இருக்குன்றது அவனுக்கு புரியாது. அவனுக்கு இது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் அவனுக்கு தெரியாது. ஏதாவது எழுதி காப்பீங்களா? அது தெரியாது. நீங்கள் ஏதாவது வேறு ஷார்ட்டில் காமிப்பீங்களா? தெரியாது. அது போல தான் ஏதாவது சில விஷயங்கள் என்னென்னா இருக்கிறது இருக்கும், ஆனால் அதை உணரக்கூடிய சக்தி நமக்கு இல்லைன்னு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படியே அடுத்தவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியல, அவ்வளோதான். அப்போ அடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்குனாக்கா அதை கம்பேர் பண்ணி உங்களுடைய லைஃப்பை கெடுத்துக்காதீங்க. உங்களுடைய லைஃப் உங்களுக்கானது, அவங்க லைஃபுக்கு அவங்களுக்கானது. அதுக்குண்டான லாப நஷ்டங்களோ அவங்களுக்கு. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்கள் பைக்குள்ளே இருக்கிற பணத்துக்கு தான் நீங்கள் பொருள் வாங்க முடியும். அவனுடைய அந்த கடைக்காரனுடைய கல்லால் இருக்கிற பணத்துக்காக நீங்கள் பொருள் வாங்க முடியாது. ஏன்னா அந்த பணம்லாம் ஏன் பணங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களை அடித்து விரட்டி விட்ருவான். அது போல் தான் சில விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கான பணங்காசில் நீங்கள் புழங்க முடியும், அவங்களுக்கான பணங்காசில் அவங்க புழங்க முடியும். அது போல் தான் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணுறதுன்றது உங்களுக்குள்ளே கிடச்சதை சர்வேல் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம்ன்றது கோச்சார்ன்றது உங்களுக்கு அனுகூலமான தன்மையில் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கார், கிட்டத்தட்ட ஆல்ரெடி 2 வருஷமாக பிரச்சனை ஓடிட்டுருக்கு. 7ஆம் இடத்துல எப்போ 6ல் வந்ததுலேருந்தே சிக்கல் தான். குரு 6ல் வந்ததுலேருந்தே சிக்கல் ஸ்டார்ட் ஆகி இப்போ உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. அவர் எப்போ ரெக்கவர் ஆவார் அப்படின்னம்னா சூரியன் கடந்து சந்திரனுக்கு போவார். பார்த்திங்களா? இன்னும் உங்களுக்கு அந்த பயண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படின்றது இந்த வழக்கு வழி, பிரச்சனை வரி, பிரிஞ்சு போகிறதுக்கான வழி இதெல்லாமே உருவாக்கும். ஆனால்
அதெல்லாம் உங்களுடைய சிந்தைன்னு சொல்லக்கூடிய சனி மந்த தன்மையில் எதையும் அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மையில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் நீங்கள் வீர்கொண்டல வைக்கிறீங்க அப்படின்னம்னாக்க, உங்கள் ராசியாதிபதி புதனாக இருக்கிறனால சில விஷயங்களை உங்களுக்குள்ளே ஒரு மைண்ட் வைஸ் ஒரு கால்குலேஷன் பண்ணி இது பண்ணலாம், இது பண்ண வேணாம், இது பண்ணோம்னா நமக்கு பாதிப்பு இது வரும், பாதிப்பு வராது, இந்த மாதிரி கால்குலேஷன் ஓடுத ஒழிய இதை சகிச்சுட்டு வாழ்கிறதுன்றதை கால்குலேஷன் போட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேறு ஒன்றும் கிடையாது. விட்டால் பறந்துடுவீங்க. இதை விட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னம்னா ஸ்கிப் ஆகிடுவீங்க. அது வேறு. ஆனால் இப்போ அட் ப்ரெசண்ட்டு அவர் எப்போ குரு சனி வீடான கும்பத்துக்கு வந்தாரோ, கும்பத்துலேருந்தே பிடிச்சிச்சு சனியை. உங்களுக்கு சனின்றது 6ல் இருந்தால் கூட குரு சனியில் வரப்போ பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை தான் கொடுக்குறாரு. பிரித்து அதாவது உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்போலேருந்தே. அது கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலேயே 3 ஆண்டுகளாக ஓடிட்டுருக்கு. இப்போ உச்சகட்டத்தில் ஓடிட்டுருக்குன்றதை விட இப்போ வந்து கொஞ்சம் அவர் கேதில் இருக்கிறது தான். பரணியில் வந்துட்டார்னா ஓரளவுக்கு அவர் நெகட்டிவ், ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவ். அப்போ என்னன்னாக்கா அவர் எப்படிப்பட்ட தன்மையில் அவர் கஷ்டப்பட்டு வாழ்கிறாரோ, அவங்க கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்களோ அது உங்களுக்கு பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. ஆனால் உங்களுக்கு அது இஷ்டப்பட்ட தன்மையில் இருக்கும். அப்போ ஒரு 2 மாதம் பொறுத்துங்க, சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி ஏப்ரலில் வந்தாலும் சரியாக போயிடும். இன்டர்னல் லைஃப்ன்றது ஒரு செக்யூரான லைஃபுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கவலையே படாதீங்க. சக்ஸஸான லைஃப்பை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தெரிய வரணும் அப்படின்னோம்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை பதிவிடுங்க. அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த கொஸ்டின் அப்படின்றது கேளுங்க. அதிகபட்சம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரும் கால் பண்ண வேணாம். ஏன்னா யாரும் அட்டன் பண்ணுறதுக்கான ஆள்கள் கிடையாது ஆஃபீஸில். நீங்கள் மெசேஜ் பதிவிடும் பட்சத்தில் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்புவோம். அந்த ரிப்ளையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நானே வாய்ஸ் மெசேஜாக உங்களுடைய பலன்களை டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். இது வரைக்கும் சந்தாதாரர்களாக இருந்தாமல் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருந்தீங்கன்னாக்கா தயவுசெய்து சந்தாதாரர்களாக மாறிக்கிங்க. ஏன்னா முக்கியமான பதிவுகள்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். அதனில நான் வந்து ஜோதிர்லிங்க யாத்திரை பயணிக்க இருக்கிறதுனால நம்மளுடைய சந்தாதாரர்கள் பிரேயர்லாம் பூரா அவங்களுடைய வாழ்க்கை, குடும்ப நலம், சேம நலம் அனைத்தையுமே அந்த இறைவன்கிட்டையும் நம்ம சமர்ப்பிக்கிறோம். அவங்க பார்த்து எது செய்கிறாங்களோ அது உங்களுக்கு நல்லதாக அமையட்டும். எனக்கான யாத்திரையாக இல்லாமல் அது உங்களுக்கான யாத்திரையாக மாத்திரம். போன ஆண்டுன்றது ஹோமம் நடத்தினோம், இந்த ஆண்டுன்றது ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்கிறேன். அந்த ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்வதற்கு உங்களுடைய சந்தாதாரர்களுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக தேவைப்படுது. அந்த இடத்துல உங்களுக்கான ப்ரேயரை நாங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பம் சேமமாக இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார். நன்றி, வணக்கம்.